கலைஞர் என்ற 4 மந்திர சொல் தமிழ் இருக்கும் வரை வாழும். தமிழ்நாடு என்று ஒன்று இருக்கும் வரை வாழும். தமிழ் இனம் இருக்கும் வரை வாழும். தமிழ் மக்கள் இருக்கும் வரை வாழும். உலகளாவிய அளவில் எந்த இடத்தில் தமிழர்கள் இருந்தாலும் கலைஞர் என்ற சொல்லை மறக்க மாட்டார். எனக்கு ஒரு பெரிய நெருக்கம் என்னவென்றால், எங்கள் குடும்பத்திற்கு என்ன நெருக்கம் என்றால், இந்த கலைஞர் என்ற பட்டத்தை கொடுத்தது என்னுடைய தந்தையார் நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள். இந்த தமிழ்நாட்டில் இருண்ட சூழ்நிலை கிடையாது. அத்தனை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கு தலைவர் கலைஞரால் கைகாட்டப்பட்ட தளபதியார் வழியில் ஒற்றுமையாக நாம் நடந்து கலைஞர் அவருடைய கனவுகளை நனவாக்க வேண்டும் என்று கூறி நான் அவர்கள் குடும்பம் என்று சொல்லும்போது தவறு, நம் குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ளேன். தலைவர் கலைஞர் ஐயா அவர்கள் குடும்பம், நடிகர்கள் என் தாத்தா பாட்டனார் எம்.ஆர். ராதா அவர்கள் குடும்பம் வெவ்வேறு இல்லை, இரண்டும் கலந்தது தான். இது ஏன் சொல்கிறேன்னா, தூக்குமேடை என்ற நாடகத்தை என் தாத்தா தந்தது கலைஞர் ஐயா தான். அவர் ரைட்டராக அந்த கதையை எழுதி கதாபாத்திரத்தை நடித்தார். அப்பொழுதுதான் என் தாத்தா தலைவர் அவருக்கு கலைஞர் என்ற பட்டத்தை கொடுத்தார். ஒரு முறை தலைவர் ஐயா அவர்கள் என் தாத்தாவோட சிலத்திறப்பு விழா கலந்துக்கும் போது அவர் வாயால் சொன்ன வார்த்தை என் காதால் கேட்ட உண்மை. முதல்வர் என்ற பட்டம் 5 வருடத்துக்கு ஒரு முறை வரும் போகும், ஆனால் ராதாண்ணன் கொடுத்த கலைஞர் என்ற பட்டம் நான் இறந்த பெண்ணும் வரும் என்று சொன்னார். அவருடைய சடலத்தை பார்க்கும்போது அந்த சொல் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. தமிழ்நாடு என்று உள்ளவரை, தமிழர்கள் உள்ளவரை கலைஞர் என்ற பெயர் அழிக்கவோ மறைக்கவோ மறுக்கவோ முடியாத ஒன்று. எல்லாரும் கலைஞர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு வரலாறுக்கு மரணமும் கிடையாது, சாவும் கிடையாது. இதுதான் நிதர்சன உண்மை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழகத்தை 5 முறை முதல்வராக ஆட்சி செய்தவரும், மைய அரசில் பல முறை பிரதமர்களை தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பை பெற்றவரும் ஆகிய அருமை கலைஞர் அவர்கள் இப்போது நம்மோடும் இல்லை. தமிழகம் கலைஞர் இல்லாத ஒரு தமிழகத்தை நாம் யாரும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அவர் ஆற்றிய தொண்டு பல எண்ணற்ற ஏழைகளுக்கு வாழ்வளித்தது, தமிழர்களுக்கு தன்மானத்தை கொடுத்தது, சுயமரியாதை கொடுத்தது. பெரியாரினுடைய அண்ணாவினுடைய உண்மை சீடராக அவர் கனவுகளை தீர்த்து வைக்கிற ஒரு பெரிய போராளியாக இருந்து இன்றைக்கு மறந்திருக்கிறார். அவர் ஒரு பன்முகத்தன்மையாளர். கலைத்துறையில், அரசியலில், எழுத்துத்துறையில் என்று எண்ணற்ற துறைகளில் அவர் கால் பதிக்காத, தடம் பதிக்காத துறையே இல்லை. அத்தகைய ஒரு தலைமகனை தமிழ்நாடு இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளில் திரும்ப பெறுமோ என்று மக்களெல்லாம் இன்றைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு கலைஞர் கால்படாத இடமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு தமிழ் மக்களுடைய வாழ்க்கையில் ஒன்றாக பின்னி இறந்திருக்கிறார்.
குடிசை மாற்று வாரியம், சமூக நீதி கொள்கை, அதே போல் இன்றைக்கு சமத்துவ புறங்கள் என்று ஏழை மக்களுடைய வாழ்க்கையில் தரத்தை உயர்த்துவதற்காக தொடர்ந்து பாடுபட்டிருக்கிறார். 75 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் பங்கேற்று இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்திய அளவிற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். அத்தகைய பெருமகனாரை இன்றைக்கு தமிழகம் இழந்திருக்கிறது. இந்த இழப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகத் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் இது ஒரு துக்க நாள். இந்த துக்க நாளில் நாம் எடுத்துக்கொள்கிற சபதம் எல்லாம் அவருடைய பெயரும் புகழும் தொடர்ந்து ஓங்குகிற வகையில் தமிழர்கள் அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவர் எழுதிய புத்தகங்களை எல்லாம் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு மக்களும் தமிழ் பேசுகின்ற மக்களும் படிக்க வேண்டும். அவர் கொள்கைகளை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அத்தகைய பெருமகனார் இன்று இல்லை என்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அந்த பெருமகனார் இழந்து வாடும் அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள், தலைவர்கள், குடும்பத்தோடு அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் தனிப்பட்ட முறையிலும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.